2 கோடி வாக்கு தாங்க. 2 கோடி வாக்கு மட்டும் வாங்கினா ஜெயிக்கிறது விஜய் தான். முதலமைச்சர் ஆகிறத யாரும் தடுக்க முடியாது. உங்க அண்ணன் உங்களை பார்த்து பயந்தனாலதான் 2500 பவுன்சர்ஸ் வேலைக்கு சேர்த்தாரு. பொலிட்டிக்கலாம அவர் இறங்கி வேலை செய்யட்டுமே. எம்ஜிஆர் 6 வருஷம் வேலை செஞ்சு முதலமைச்சர் ஆயிடுவாராம். ஆனா அண்ணன் விஜய் அவர்கள் வந்த உடனே 2வது வருஷத்துல முதலமைச்சர் ஆகணும்னா என்னங்க அது? கொஞ்சமாவது நியாயம் தர்மம் வேணாமா? 1000 கோடி விட்டுட்டு உன்னை யார் வர சொன்னா? வணக்கம் தோழர்களே. பெரிய அசிங்கமா போச்சு குமார் மூமெண்ட் தாங்க. வட இந்தியாவில இருக்கிற வடக்கு நண்பர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. என்னையா நடந்துச்சு? நம்ம தாவேகா நண்பர்கள், அதுலயும் ரசிக பெருமக்கள் நேத்து NDTV ரிப்போர்ட்டர் முன்னாடி ஆட்டம் போட்டு அவர் மண்டையில துண்ட சுத்தி இந்தியா முழுசா அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. காரி துப்பிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக IT விங்ல மிதி வாங்கின சில கும்பல் 2 கோடி வாக்கு தாங்க. 2 கோடி வாக்கு மட்டும் வாங்கினா ஜெயிக்கிறது விஜய் தான். முதலமைச்சர் ஆகிறத யாரும் தடுக்க முடியாது. வாங்கின அடி எப்படி? அதுக்கப்புறம் விஜய் தாங்க முதலமைச்சர் ஆக்குவோம். நாங்க கணக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நியூமரிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுது தெரியுமா? எங்களுக்கும் கணக்கு தெரியும். இந்த வர்றேன். நமக்கு விஜய் அரசியலுக்கு வர்றதுல பிரச்சனை இல்லைங்க. விஜய் அரசியலுக்கு வரட்டும், களத்தை கட்டட்டும், மக்கள் ஏத்துக்கிட்ட ஆட்சிக்கு வரட்டும், அதுல நமக்கு எந்த கவலையுமே இல்ல. ஒரு ஜனநாயக நாட்டுல யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம், களத்துல நின்னு மக்கள் ஏத்துக்கிட்ட அதிகாரத்துக்கு வரலாம். ஆனா நீங்க ஆட்டம் போட்டீங்க பாருங்க, அதெல்லாம் பார்த்தா இவன்லாம் அதிகாரத்துக்கு வந்தான்னா நாட்டை முடிச்சிருவான் சாமி அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஏற்கனவே 2 நாளா எங்களை காரி துப்பிட்டு இருக்காங்க வடக்கு நண்பர்கள். உங்களுக்கு தெரியுங்க, ஏற்கனவே அந்த வீடியோ நம்ம பார்த்தோம். NDTV-னுடைய மூத்த பத்திரிகையாளர், இங்க நல்ல தமிழ்நாட்டுக்காரர், தமிழ்நாட்டினுடைய பத்திரிகையாளர்களோட நண்பரா பழகக்கூடியவரே, அவரே ரொம்ப அவமானப்பட்டு போயிட்டார். அவர் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு NDTV-க்கு. லைவ்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல போய் நின்று ஆடுறானுங்க. ஆடி அவர் மண்டையில துண்ட போடுறாங்க, ஒருத்தன் தோல்ல துண்ட போறான், ஒருத்தன் இப்படி இழுத்துறான். எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலாவது இப்படியான ஒரு கீழ்த்தரமான வேலை நடந்திருக்கா பாருங்க. என் பையன் சும்மா இருக்க மாட்டாப்ல, எக்கச்சக்கமான வீடியோ வர அனுப்பிவிட்ட என்னால பார்க்கவே முடியல. சிரிக்கிறானுங்க. நான் அது தமிழ்நாடுன்னு. ஏன்னா வடக்க இருக்கிறவங்க தமிழ்நாடு பொருளாதாரத்துல முன்னேறிடுச்சு, தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்புல முன்னேறிடுச்சு, தமிழ்நாடு அதுல முன்னேறிச்சு, இதுல முன்னேறிச்சுன்னு வீடியோ போட்டுட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இவ்வளவு பொருளாதாரம் வளர்ந்துருக்கு, இவ்வளவு ஃபேக்டரிஸ் வந்திருக்குன்னு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இவனுங்க ஒரே நாள்ல மொத்தம் முடிச்சு விட்டானுங்க. ஒரு NDTV ரிப்போர்ட்டரை யாராவது இப்படி நடத்திருப்பாங்களா? இந்தியா முழுக்கும் பயணப்பட்டிருப்பாங்க. மொத்தமா முடிச்சு விட்டானுங்க. இவனுங்களை பார்த்து நம்மளையும் அப்படித்தானே நினைச்சிட்டு இருப்பாங்கன்ற கவலை வேற நமக்கு. இதுல நிறைய பேர் கோவம். அது என்னங்க, விஜய் வர்றாருன்னா திமுக பயந்துருச்சு. எத்தனை கிடுக்குப்படிய ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்க, இந்த ரூல் அந்த ரூல் இந்த ரூல்னு. திமுக பயந்துருச்சுங்க, திமுக அரசு பயந்துருச்சுங்க அப்படின்னு அடிச்சு விடுறாங்க. உங்க அண்ணனே உங்களை பார்த்து பயந்துட்டு தாண்டா இருக்காரு இல்லையா? உங்க அண்ணன் இந்த ரசிக பெருமக்களை பார்த்து நடுங்கி போய் தான் கிரீஸ பூசினாரு மதுரை மாநாட்டுல, ஞாபகம் இருக்கா? உங்க அண்ணன் உங்களை பார்த்து பயந்து போய் தான் கடைசி நிமிஷத்துல வந்து பேசிட்டு அப்படியே ஓடி போயிட்டாரு கேரவனுக்கு. உங்க அண்ணன் உங்களை பார்த்து பயந்தனாலதான் 2500 பவுன்சர்ஸ் வேலைக்கு சேர்த்தாரு. கம்பியை கட்டி உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாங்க. உங்க அண்ணன் உங்களை பார்த்து பயந்ததுனாலதான் குப்பைய தூக்கி எறிகிற மாதிரி மாநாட்டுல இருந்து மேல ஏறின பசங்க எல்லாம் டப்பு டப்புன்னு தூக்கி பவுன்சர்ஸ் தூக்கி எரிஞ்சானுங்க. ஞாபகம் இருக்குங்களா? உங்க அண்ணன் பயந்து நடுங்கி இது செய்யும் போது நீங்க உங்க அண்ணன் போற ஏரியாவுல பூரா பொது சொத்தை காலி பண்ணிருக்கீங்க. நேத்து திருச்சி விமான நிலையத்தை காலி பண்ணிட்டீங்க. பக்கத்துல ஒரு ஐயா மரக்கடை வச்சிருக்காரு, மரக்கடை ஏரியாது. அந்த மரக்கடைய பூரா காலி பண்ணிட்டாங்க. செஞ்சு வச்ச பொருள் பூரா உடஞ்சு சுக்கு சுக்கா தரையில கிடக்கு கும்பலா குப்பையா. அவர் ரொம்ப கதறி போய் மனசு உடஞ்சு போய் அழுகுறாரு. அப்புறம் அரசு பயப்படாதா? இவங்களுக்கு எந்த அறிவும் இல்ல. மரத்துல ஏறி வேன்ல தவுவாங்க. அப்புறம் ஓட்டு வீடு, ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்ட வீடு எல்லாத்துலயும் நேத்து ஏறி இறங்கிருக்கானுங்க. கொஞ்சமாவது சுயமரியாதையோடு விஜய்க்கு அவமானம் ஆயிரும், விஜய கேவலப்படுத்திடுவாங்க, நம்ம அண்ணன் பாவம் அப்படின்னு நினைச்சிருந்தா இவ்வளவு சில்லறதனம் பண்ணுமா அந்த குரூப்? பண்ணிருக்காதுல்ல. அப்ப விஜயை தலைவனா ஏத்துக்கவே இல்ல. இவன் ஒரு ரசிகரா வைக்கிறான். நம்ம பார்த்து எவ்வளவு பெரிய ஹீரோ அவர் வந்திருக்காரு அப்படின்னு ஒரு ரசிக மனப்பான்மையோட ஓடுறான், உட்கார்றான், உருள்றான், மரத்துல ஏறுறான், வேன்ல ஏறுறான், தவ்வுறான். இதை தாண்டி விஜயாவது தலைவர் மாதிரி நடந்துகிட்டாரா? அவரு வேற லெவல்ல பண்றாரு. ரசிகர்களை குஷி ஏத்துறாரம்மா.
ரசிகர்கள் பிளைன் கிஸ் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு, ஹார்ட் வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஹார்ட் நமக்கு நல்லா வைக்க தெரியாது, ஹார்ட் வச்சிருப்பாங்க போல இருக்கும். உடனே இவர் எடுத்து சட்டப்பைக்குள்ள வச்சுக்கிறாரு. அப்புறம் பிளைன் கிஸ் கொடுக்குறாரு. அப்புறம் இப்படின்றாரு. முதல்ல நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? முதலமைச்சர் ஆகணும்னு தானே வந்திருக்கீங்க. இப்போ முதலமைச்சர் இப்படி தெருவில் போய் நின்று ஆடி தெரியக்கூடாது. மக்கள் மனசை தொடுற மாதிரி பேசணும். திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ பாஜக ஆட்சியோ எந்த ஆட்சியா இருக்கட்டும், உங்களுக்கு முரண்பட்ட இடத்த தாராளமா நீங்க பேசலாம். யாரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்களா இல்ல, தாராளமா நின்று பேசுங்க. ஆனா அதை விட்டு இந்த பக்கம் பொறுக்கி சட்டைக்குள்ள வைக்கிறது, இதெல்லாம் ஒரு ரசிக மனப்பான்மையில இருக்கிற ஒரு சினிமா நடிகர்கள் செய்யற வேலை. தன் ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்கு, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்கு பண்றது. நீங்க ஒரு தலைவர் ஆயிட்டீங்க மிஸ்டர் விஜய். உங்க அணில் குஞ்சுக தான் என் தலைவன். ஆனா நீங்க தலைவராக இன்னும் பாருங்க. அதுலயும் கொஞ்சம் பேரு பாருங்க எவ்வளவு கூட்டம் உண்மையிலே கூட்டம் தான், நல்ல கூட்டம் தான். அந்த கூட்டம்லாம் ஓட்டாகணும், அந்த கூட்டத்தெல்லாம் ஓட்டா மாத்தணும், அதுக்கான பணிகள்ல இறங்கணும். கூட்டம் வந்தோடனே மிதந்துடக்கூடாது. ஏன்னா கேரளாவில் சன்னி லியோன் தான் அதிகமான கூட்டம் வந்துச்சான். கூட்டம் வர்றவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகுனா கேரளாவில் சன்னி லியோன் வந்திருக்கணும், ஆந்திராவில் சிரஞ்சீவி வந்திருக்கணும். 2 பேருக்கும் கூட்டம் அள்ளுச்சு இல்லையா? அப்ப கூட்டம் வந்து ஓட்டத்தை டிசைட் பண்ணாது. கூட்டம் ஆர்வத்துல பார்க்க போது எங்க தெரு பக்கம் வரட்டும் விஜய், நான் தான் போய் பார்ப்பேன். விஜய் மேல நம்ம ஒரு நடிகரா ஒரு கலைஞனா அவர் மேல மரியாதை இருக்கு, அவர் கொண்டாடுறோம், அது வேற. பொலிட்டிக்கலாவும் அவர் இறங்கி வேலை செய்யட்டுமே. எம்ஜிஆரே 6 வருஷம் வேலை செஞ்சு முதலமைச்சர் ஆயிடுவாராம். ஆனா அண்ணன் விஜய் அவர்கள் வந்த உடனே 2வது வருஷத்துல முதலமைச்சர் ஆகணும்னா என்னங்க அது? கொஞ்சமாவது நியாயம் தர்மம் வேணாமா? இன்னொரு விஷயத்த 2 நாளா பாத்துட்டு இருக்கேன். 1000 கோடியை விட்டுட்டு வந்திருக்கிறாரு சினிமாக்காரங்க ஒரு பக்கம், 1000 கோடியை விட்டுட்டு வந்திருக்காரு உதவாங்கின பத்திரிகைக்காரங்க ஒரு பக்கம், 1000 கோடியை விட்டு வந்தார் அனில் குஞ்சுங்க ஒரு பக்கம். எனக்கு என்னன்னா 1000 கோடியை விட்டுட்டு வர சொல்றது யாரு? 1. 1000 கோடியை விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ண போற? 2. 1000 கோடியை விட்டுட்டு வர அளவுக்கு தமிழ்நாட்டுல என்ன எமர்ஜென்சியா இருக்கு? மணிப்பூர்ல பத்தி எரியுது, நான் அரசியலுக்கு வரேன்னு அங்க இருந்து ஒரு நடிகர் வந்தார்னா அது நியாயம். ஏன்னா இந்த சூழல்ல மக்களை காப்பாத்துறதுன்னா என் வேலை அப்படின்னு இறங்கலாம். பீகார் மாதிரி ஒரு ஓட்டு திருடு நடந்த ஒரு இடமா இருக்கு, நான் மக்களுக்காக இறங்க வேண்டாம்னு வந்தா ஓகே. இல்ல மகாராஷ்டிரா மாதிரியோ உத்தரப்பிரதேச மாதிரியோ புல்டோசரை வச்சு தள்ளிட்டு இருக்காங்க, இடிச்சிட்டு இருக்காங்க, டெல்லி மாதிரி படுகொலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க இறங்கி வர்றது கரெக்ட். இந்தியாவிலே ஒப்பீட்டளவுல தமிழ்நாடு நிம்மதியா இருக்கிற மாநிலம். மாத்த வேண்டிய இடம் நிறைய இருக்கு, செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, போக வேண்டிய தூரமும் நிறைய இருக்கு. ஆனா ஒப்பீட்டாலும் மற்ற மாநிலங்களோட நம்ம முன்னணியில இருக்கோம், முதல் இடத்துல இருக்கோம். இந்திய பொருளாதாரமே 6.89% தான். ஆனா நாம 11.19% இருக்கோம் பொருளாதார வளர்ச்சியில. 47% பெண்கள் நிறுவனங்கள்ல வேலை செஞ்சு பொருளீட்டுறவங்களா இருக்காங்க. தமிழ்நாடு தான் முதலிடம். உயர்கல்வி எம்ஃபில் பிஹெச்டி 5000 சில்லற பேர் படிச்சதெல்லாம் 3600 பேர் பெண்கள், அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. வெளிநாட்டுக்கு போறாங்க, உடனே முதலீடு பண்ண போற. இதெல்லாம் பாஜக பேசலாம், தாவேக பேசலாமா? ஏன் பாஜக பேசலாம்? அவன் தமிழ்நாட்டை பத்தி அக்கறை இல்லாத. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் வெளிப்படையா பாராட்டியிருக்காரு. மனித வளத்தையும் தொழிலையும் ஒருங்கிணைத்து கொண்டு போகிறது தமிழ்நாடுன்னு பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு வாங்கின பேரறிஞர் பாராட்டுறாரு. ஆனா இந்த அனில் குஞ்சுங்க, நான் அனில் குஞ்சுன்னு சொல்ல மாட்டேன், கடுப்புல பேசுறேன். இந்த ஆட்டம் ஆடக்கூடாது. அதுல அறிவுஜீவிகள் அணி குஞ்சு இருக்கு ஒரு செக்டாரு, அதுங்களெல்லாம் பார்த்தா பொலை லெப்ட்ல போட்டுடலாமான்னு இருக்கு. அப்ப நமக்கு ஒரு அடிப்படை கேள்வி வருதுங்க, 1000 கோடியை விட்டுட்டு எதுக்கே வர்ற? 1000 கோடியை விட்டுட்டு உன்னை யார் வர சொன்னா? 1000 கோடியை விட்டுட்டு வந்து நீ என்ன பண்ண போற? வளர்ந்த ஒரு மாநிலத்துல, இப்பயும் முன்னணியில இருக்கிற மாநிலத்துல நீங்க வந்து என்ன மாற்றத்தை செய்ய போறீங்க? ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு வர்றீங்க? நான் இன்னொரு கேள்வியும் கேக்குறேங்க. பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டாரு, ஐயோ அம்பிட்ட விட்டு வந்துட்டாரு, அப்படி சம்பளத்தை, இது தொடர்ந்து பேசப்படுது. நான் கம்யூனிஸ்டுகாரி, நாங்கெல்லாம் வந்து இருக்கிற காசை கொடுத்துட்டு இருக்கிற ஆளுங்க. வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சியில லெவின்னு ஒண்ணு போடுவாங்க. எங்க சம்பாத்தியத்துல ஒரு பகுதியை நாங்க கொடுப்போம் கட்சிக்கு. எங்க கட்சி தலைவர்கள் சொத்து இருந்தது. இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டெல்லாம் லட்சக்கணக்கான ரூபா, கோடிக்கணக்கான ரூபா சொத்தை கட்சிக்கு எழுதி வச்சுட்டு அதுலயே பணியாற்றியவர். இங்க கேபி ஜானகி அம்மாள் மதுரையில நாடகம் நடிச்சு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சிருந்த பணத்தை கட்சி கொடுத்துட்டு கட்சியில அடிமட்ட தொண்டரா நின்று பணியாற்றினாங்க.
தான் சம்பாதித்த பணத்தை தான் விரும்புகிற சித்தாந்தத்துக்கு கொடுத்துட்டு களத்துல நின்னு போராடுறவங்க கம்யூனிஸ்டுகள். நீங்க என்ன வந்து எந்த ஆணையும் கொடுங்கல, அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபா 1000 கோடி ரூபா 1000 கோடி ரூபான்றீங்க. எதுக்கு நெஞ்சில் அடிச்சுட்டு இருக்கீங்க? தனி ஜெட்டு, தனி 4 கோடியா இந்த கேரவனு. ஒரு நிமிஷம் உங்களால வெயில இருக்க முடியல. இல்ல கலைஞரும் அண்ணாவும் ஜெய்கில்ல போய் கொடியேத்தினவங்க. எம்ஜிஆர் எல்லாம் அவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரம். அவர் வீதி வீதியா போய் தன் கட்சிக்கான கிளைகளை கட்டியவர். இப்ப எதுவுமே பண்ணலைங்க. எம்ஜிஆர் ஏற்கனவே 21 வருஷம் திமுகவுல இருந்தவர். நான் அதை டீடைல்டா வீடியோவா போட்டிருக்கேன். அப்ப என்னங்க நீங்க செய்ய போறீங்க? யாருக்குங்க காது குத்திட்டு இருக்கீங்க? இந்த பெண்கள் குறித்து விடாம பேசிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும், விஜய் ஆட்சி வரணும். நான் என்னத்த சொல்றதுங்க? பெண்கள் பாதுகாப்பு இல்லாம கதறாங்களாம். விஜய் தான் வந்து காப்பாத்தணுமா? விஜய் அவங்க கட்சி பொம்பளை பிள்ளையவே காப்பாத்த முடியலையே. லெட்டர் மட்டும் கைப்பட எழுதுனா பத்தாது மிஸ்டர் விஜய். நீங்க என்ன பண்ணணும்? உங்க கட்சி அலுவலகத்துக்குள்ள வச்சு ஒரு பொண்ணை மொலாஸ் பண்ணிருக்காங்க, பாலியல் அத்துமீறல் பண்ணிருக்காங்க. அதை கேட்டீங்களா? இன்ன வரைக்கும் நீங்க அதை கேட்கல. இப்ப கேளுங்க. அவங்க கட்சிக்கார பயல்களே சொன்ன ஆடியோ இது, ஸ்பேஸ்ல பேசுனது கேளுங்க மக்கள். ஒரு டிவிக்கே உமன் வந்து நம்ம கட்சி அலுவலகத்துல வந்து ஷீ இஸ் பீன் லைக் அவர் சொன்ன மாதிரி ஏதோ மொலாஸ் பண்றாங்க அது பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. என்கிட்ட அந்த எவிடன்ஸ்ல இருக்கு. நான் நினைச்சா அதை கூட போட்டிருக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு 200 பேர் இருக்க ஸ்பேஸ்ல இத சொன்னாரா? அவர் ஸ்பேஸ்ல சொன்னாரு. யூ ஆஸ்க் நண்பன். நீங்க நண்பனை கூட நீங்க கேள்வி கேளுங்க. நண்பன் இந்த வேர்டா சொன்னாரு. நம்ம கட்சி அலுவலகத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து தாக்கப்பட்டாரு. கட் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்ல அது விடுங்க. இல்ல, இல்ல, அதை அதான் தாண்டி சொல்றேன். போங்க. இரு, வேற ஒரு நிமிஷம் இரு. விஷயம். இல்ல, ஒரு நிமிஷம் இரு. இத ஏய், சொல்லி ரெக்கார்டா என்னால அதை இது கூட சொல்லாத. சரி, ஓகே. இரு, என்னால இது கூட சொல்லி நான் போட்டு நான் வந்து பெருசாக்க முடியும். ஆனா நான் அதெல்லாம் பண்ண விரும்பல. இதெல்லாம் பரவாயில்லைங்க. உங்களை பத்தி ஏதாவது ஒரு கருத்து சொன்னா உங்க தம்பிங்க, அதாவது உங்க ரசிகர்கள் என்ன பண்றாங்க? அந்த பொண்ணுங்களை ஆபாசமா போய் திட்டுறது. அந்த பொண்ணுல ஒரு பொண்ணு கடுப்பாகி காண்டாகி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதையும் பாருங்களேன். ஆக்சுவலா எதுக்கு இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அதுல வந்து நம்ம தோழர் டிவிகே தோழர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அந்த கமெண்ட்டை பாத்தீங்களா? அந்த கமெண்ட் வந்துட்டு நீங்க போடுறது பிரச்சனையே கிடையாது. அந்த கமெண்ட் வந்து அரசியல் ரீதியான கமெண்டா நீங்க போட்டிருந்தீங்கன்னா உங்க கூட நான் வந்து பேசியிருப்பேன். நீங்க வந்து எச்சத்தனமான ஒரு கமெண்ட்டை போடுறீங்க, கொச்சப்படுத்தி ஒரு பெண்ணை வந்து அசிங்கப்படுத்தி போடுறீங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு பெண்ணுரிமைக்காக போராடுற கட்சியில, ஸோ அதனால பொண்ணுங்களெல்லாம் நீங்க அப்படிதான் இழிவுபடுத்தி போடுவீங்க போல. ஏன்னா நீங்க வைஷ்ணவியை கூட நீங்க அவங்க ஃபேஸ் எல்லாம் மாஃபிங் பண்ணி கேவலமாக நீங்க சித்தரிச்சு போட்டிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா? பண்ணுங்க. நியூமரிக்கல் ஸ்டேட்டஸை பார்த்துருவோமா? ஒருத்தர் சொல்றாரு, அவர் என்னன்னா ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த பத்திரிகைக்காரரு 2 கோடி ஓட்டு வாங்க மாட்டாரா? ஜி, இந்த விஜய் அண்ணா கூட இருந்தவரே, வியூக வகுப்பாளரா இருந்தவரே 2% ஓட்டு கூட இவங்க தாண்ட மாட்டாங்க இப்படியே போனா அப்படின்னு பேசின ஆடியோ வெளிவந்து பெரிய அதிர்ச்சியை ஊட்டுச்சா? அதான் நிலைமை. விஜய் அவர்களே எடுத்த ஒரு புள்ளி விவரம், எல்லா தொகுதிகளிலும் எவ்வளவு வாங்குவோன்னு. அதுல மேக்சிமம் தொகுதியில 4% தான். 4 தொகுதிகள்ல 6%, இன்னும் 4 தொகுதிகள்ல 1.5%, 1%, 0.56% வாங்கிருக்காங்க. புரியுதா? சும்மா கல்லா கட்டுது, சும்மா கூட்டம் கூடுதுன்னா மட்டும் ஓட்டு வந்திருக்காது. 6,23,00,000 பேர் வந்து வாக்கு பதிஞ்சிருக்காங்க. 6,23,33,925 பேர் வந்து வாக்காளர்களை பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. 2021ல ஓட்டு போட்டவங்க 4,57,00,000 சில்லற பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 4,57,00,000 சில்லற பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப திமுகவுக்கு மட்டும் 2,13,00,000 சில்லற பேர் ஓட்டு. திமுக கூட்டணிக்கு மட்டும் 2,13,00,000 சில்லற பேரு திமுக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு 1,83,63,000 சில்லற பேர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 2 கோடி, இது ஒரு 2 கோடி, இது ஒரு 1.25 கோடின்னு வச்சுக்கோங்க. மொத்தமா கணக்கு பார்த்தோம்னா 4 கோடி வந்துருது. இப்ப அதிமுக திமுக கூட்டணியே 4 கோடி வாங்கிரும். மொத்த ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை 6,23,00,000 இல்லையா? 6,23,00,000 ஓட்டு போட்டவங்க 4 கோடியே. ஓட்டு போடாதவங்க அதிகம். இப்ப இந்த ஓட்டு போடாதவங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க ரேஷியோ கணக்குல பாத்தீங்க அப்படின்னா 49% திமுக கூட்டணியும், ஓட்டு ரேஷியோ படி சதவீதத்தை படி நீங்க பாத்தீங்கன்னா 49% திமுக கூட்டணி, 39% அதிமுக கூட்டணி. அதிமுக அதுக்கு பிறகு பல துண்டா பிரிஞ்சிச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. 2021 கணக்கு. அதுக்கப்புறமா அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பார்த்தாலும் அவங்க பாஜக கூட்டணிக்குள்ள எல்லா ஓட்டும் வந்துடும் இல்லையா?
அப்ப மிச்சம் இருக்கிற 16% இந்த 16% தான் நீங்க முழுசா வாரி எடுக்கணும். அப்படி முழுசா வாரி எடுக்க முடியாது. சரியா? சரி, அப்ப முழுசா வாரி எடுக்க முடியல என்ன பண்ணலாம்? 2 கோடி வாக்கு எங்க இருந்து வரும்? களம் இருக்கா? இல்ல. கிளை இருக்கா? இல்ல. கிளையில ஒற்றுமை இருக்கா? இல்ல. கிளையில மல்லு கட்டிட்டு இருக்காங்களா? ஆமா. பூத் கமிட்டியில போடுறதுக்கு ஆள் இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படிங்க 2 கோடி ஓட்டு வாங்கி முதலமைச்சர் ஆகலான்னு ஒரு ஆள் சொல்றான், நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? முதலமைச்சர் ஆவதை தடுக்கவே முடியாதுன்னு. முதல்ல களத்தை கட்டுங்க. மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா 2026 என்ன சம்பவம்னு பார்ப்போம். ஆனா தமிழ்நாட்டு வரலாற்றின்படி 10% ஓட்டு கூட முதல்ல நிக்கிற எந்த பிரம்மாண்டமான நடிகரும் வாங்கல. சரியா? இதுதான் அரசியல். 2026 பார்ப்போம் உங்க நியூமரிக்கல் கணக்கெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு.